வணக்கம். நமச்சிவாயே. ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகளுடைய புனித ஜாதகத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனலான சத்திய சிவம் ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை எப்போதும் கொடுங்க. அவதாரங்கள்னு சொல்லக்கூடியதில் பார்க்கும்போது ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் ஒரு அவதார புருஷர் தான். மனிதராக பிறந்தாலும் அவரும் கடவுள் நிலையை, கடவுளுக்கு தொண்டு செய்யக்கூடிய நிலையை தாண்டியும் அவர் ஒரு கடவுளாகவே பார்க்கக்கூடிய சித்தர்கள் அமைப்பில் இருக்கார். இதில் அவர் பார்க்கும்போது லக்னம் தனுசு லக்னம், லக்னத்திலேயே கேது பகவான். இந்த கேது ஜாதகத்திற்கு பெரிய யோக பலன்களை உண்டாக்குறார். தனுசு லக்னங்களில் அதிகமான சித்த புருஷர்கள் பிறந்திருக்காங்க. அதே போல் ராசி அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு சந்திர பகவான் உச்சமான நிலையில் வலிமையான யோக நிலைகளை உண்டாக்குது. 8க்குரியவர் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று மிருகசீட நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கார். லக்னாதிபதியான குரு பகவான் 10ஆம் இடத்துல உபதேசஸ்தானமான இடங்களில் வலிமை பெற்றிருக்கார். இதுவே ஒரு சிறப்பு. ஒரு ஜாதகங்களில் லக்னாதிபதி வலிமை பெறும்போது ஜாதகத்திற்கு அவருடைய தனித்திறமைகளும் எந்த விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய அமைப்பும் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளையும் முழுமைப்படுத்திடுவார். லக்னத்திற்கு குருவே ஆதிபத்தியமாக வர்றதுனால அவர் 10ஆம் இடமான கர்மஸ்தானம், அதாவது தொழில் ஸ்தானத்தோடு சம்பந்தப்படுறதுனால இவருடைய முழு நேர வேலையாகவே உபதேசம், மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்கிறது, அவங்கள நல்வழிப்படுத்துறது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை அவர் இந்த குரு பகவான் செய்ய வச்சுருக்கார். கிரக ரீதியாக நம்ம பேசுகிறோம். அவர் சித்த புருஷர்கள்னு சொல்கிறோம். பிறந்தது கடலூர் மாவட்டம் புவனகிரி அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் அவர் பிறந்தார், புவனகிரி. ஆனால் அவர் இடமாற்றம் அடைந்து மந்திராலயம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இப்போ ஜீவசமாதி அடைந்திருக்கார். அவர் அடைந்து கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகள் ஆனாலும் இன்னமும் அதோடைய வழிபாடுகள் நித்தியமாக சிறப்பாக செய்யப்படுது. ஆத்மபலமாக இருந்து நிறைய பக்தர்களுக்கும் அவர் நிறைய நன்மைகளை கொடுக்குறார். சரி, லக்னத்தில் இருக்கிற கேதுவும் லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல இருக்கிற குருவும் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்குறார். இவர் ஒரு சாது, அதாவது ஒரு சித்தர் மாதிரியான உபதேசம் செய்யக்கூடிய அமைப்பில் இருந்ததுனால கேது பகவானும் லக்னத்தில் இருந்து அதற்கு முழு அனுகிரகங்களை கொடுத்துருக்கார். அதே போல் லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல லக்னாதிபதியும் இருக்கிறது உபதேச வாழ்க்கைகளை முழுமைப்படுத்திட்டார். லக்னத்திற்கு 2ஆம் இடமான குரு, 2ஆம் இடம் சனி, மகர ராசி, அவர் செவ்வாவோடு சேர்ந்து இருக்கார். எப்படி 7ஆம் இடத்துல கூறிய புதன் 12ல் மறைவு. ஆனால் இவர் திருமண வாழ்க்கைகளில் போனதாகவே நிறைய சான்றுகள் சொல்லுது. 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்களான சனியும் புதனும் மறைந்தே இருக்காங்க. அதனால தான் இவருக்கு திருமண வாழ்க்கைகள் அவ்வளவா நிலைக்கல. சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால திருமண வாழ்க்கை கிடைத்திருக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்குது. 2க்குரியவர் 8ல் மறைந்தாலும் செவ்வாவோட சேர்ந்து வலிமை பெற்றிருக்கார். அது திருமண வாழ்க்கையை பாதிக்குமே தவிர உபதேச வாழ்க்கைகளை, சந்நியாச வாழ்க்கைகளை பாதிக்காது. 2ஆம் இடத்தை சனியோ செவ்வாவும் பார்க்கும்போது வாக்குபலங்கள், தெய்வீக அமைப்புகளை முழுமைப்படுத்திடும். 3ஆம் இடத்திற்குரியவரும் அவரே, அப்போ தனித்திறமைகளை முழுமைப்படுத்திட்டார். 4க்குரிய ஒரு குருவும் 4ஐயே பார்க்கறதுனால் இந்த பொருளற்ற வாழ்க்கைகளில் பொருளோடைய பற்று இல்லாத வாழ்க்கைகளை வாழ்ந்ததாக அமைப்புகளை முழுமைப்படுத்துது. 5ஆம் இடம் செவ்வாய், குழந்தைகள், மன நிம்மதி. செவ்வாய் நீச்சம் அடைகிறதுனால லௌகீக வாழ்க்கைகளில் தாம்பத்தியம், குடும்பம், குழந்தை இந்த வாழ்க்கைகளில் பற்றற்ற நிலைகளை இந்த செவ்வாய் இவருக்கு கொடுத்துருக்கு.
12க்குரியவரும் அவர் தான். இப்போ மறைந்த இடங்களில் பயணங்களை ஏற்படுத்தியிருக்கு, இடமிட்டு இட பயணங்களை. 6ஆம் இடம் ரண ரோக கடன். சுக்கிரன் அங்கே, சந்திரன் அங்கே உச்சம், 8க்குரியவர். அப்புறம் மறைந்து தான் இருக்கார். இட ரீதியாக ஆத்ம ஜீவ சமாதி அடைந்ததுக்கும் இந்த 6ஆம் இடம் ஒரு முக்கியமான காரணம். சந்திரன் இங்கே உச்ச நிலையில் இருக்கார், அதுவே ஒரு முக்கிய. 8க்குரியவர் உச்சம். ஜாதகத்திற்கு 7ஆம் இடத்துல திருமணஸ்தானத்துக்கு ஒரு புதன் 12ல் மறைவு சூரியனோட. 12ல் 7ஆம் ஆதி மறைந்ததனால் ஜாதகத்துடைய திருமண வாழ்க்கைகளில் சிறப்பு இல்லாத அமைப்புகளை முழுமைப்படுத்திட்டார். சந்நியாசம் துறவரம் போன்றதற்கான முக்கியமான காரண பலனும் இதுவே. அதே போல் ராகு 7 இருக்கிறதும் தார தோஷத்தையே ஜாதகத்திற்கு அதிகமாக கொடுக்குது. 8ஆம் இடத்துல செவ்வாய் தோஷம். ஆனால் உஷ்ண ரீதியான பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விதி. சனி செவ்வாவும் திருமண வாழ்க்கையை பாதிக்கிறார். உபதேச வாழ்க்கைகளை சிறப்பு வெற்றிகளை உண்டாக்குவார். 9ஆம் இடம் பாக்கியம், அதிர்ஷ்டம், கடவுள் நம்பிக்கை. அந்த குரு 10ல் இருக்கிறதும் கடவுளை பற்றியே உபதேசிக்கக்கூடிய வாழ்க்கையும் கடவுளுக்கு சேவை செய்யக்கூடிய, இறைக்கு சேவை செய்யக்கூடிய மனநிலையும் இந்த கிரகம் கொடுத்துருக்கு. 9க்குரியவர் 12ல் மறைஞ்சாலும் சூரியனோட சம்பந்தப்பட்டதுனால, சூரியன் 9க்குரியவர் 10க்கு ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லலாம். இதில் இங்கே 2ல் எங்கேயாவது ஆட்சி பெற்றாதான் தர்ம கர்மாதிபதி யோகம் முழுமையாக வேலை செய்யும். இது என்னன்னா 9, 10க்குரியவர் சேர்க்கை. அப்போ நிறையா பேர்களுக்கு நல்லதுகளையும் நிறையா நல்ல விஷயங்களையும் செய்ததுக்கான காரணம் இந்த 10ம் 9ம் சம்மந்தப்படும் போது 11ல் சுக்கிரன் ஆட்சி. அதனால தான் நிறைய நண்பர்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்ததுக்கான காரணம், போனதுக்கு காரணம் சுக்கிரன், வெளியில் வந்ததுக்கு செவ்வாய் சனியும் ராகுவும் ஒரு காரணம். அதே போல் 12ஆம் இடத்துல சூரிய புதன். 10க்குரியவர் 12ல் சூரியனோடு சேர்ந்தப்போ அதிகமான பயணம். அப்போ தன் மொழி சாராத மக்கள்கிட்ட போய் இவர் ஜீவசமாதி அடைத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இந்த சூரியன் புதன் 12ல் இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் ஒரு புனிதமான ஜாதகமாகவே இந்த ஜாதகம் கருதப்படுது. அதுவும் ஜாதக ரீதியாகவும் உண்மை. ஏன்னா குரு ஒரு ஜாதகத்தில் வலிமை பெற்றிருக்கார், கேது வலிமை பெற்றிருக்கார். இது எல்லாம் ஜாதகத்துடைய சுபத்தன்மைகளை ரொம்ப வலிமைப்படுத்தி தனித்துவமாக கடவுளுடைய அனுகிரகம் முழுமையாக பெற்ற ஜாதகமாகவே இந்த ஜாதகம் பார்க்கப்படுது. இது ஸ்ரீலஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகளுடைய புனித ஜாதகம். இதை நம்ம வழிபடும் போது நமக்கு எல்லா அருளும் கிடைக்கும் சொல்லி முடிக்கின்றேன். சுபம். நன்றி.